गोविन्दनाम संकीर्तनम् जय जानकी कान्त स्मरणम् गोपिका जीवन स्मरणम् जय सद्गुरु महाराज की समस्त भागवदल को हे गुरु विष्णुं भजे हे गुरु ब्रह्मं भजे हे गुरु कमल नयनं भजे हे गुरु कर कोमलं भजे हे गुरु पाद पंकजं भजे हे गुरु विद्यारूपं भजे हे गुरु ज्ञान वैराग्यं भजे हे गुरु वेदारूपं भजे हे गुरु वेदात्म स्मरणं भजे हे उन्दिपूत उत्तमने वाळि उयर्वेदनायकने वाळि உலகளந்தமாயவனே வாழி ஓதியே உணர்த்திய நாயகனே வாழி வித்தில்லா பொருளே வாழி விந்தையே வந்தாய் நீ வாழி ஒப்பில்லாமாயவனே வாழி உலகளந்தோனே என் குருவே சரணம் கஸ்தூரி திலகம் லலாடபடலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் सर्वांगे हरिचंदनम सकलयन कंठे च मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपाल चूडामणिः राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna Krishna, Hare Hare. Ramanujadhaya patram Jnana-vairagya-bhushanam Srimad-Venkatanathāryam Vandhe Vedanta-desigam Lakshminatha-samarambham Acharya-paryantam Vandhe Guru
परम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये बुधं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्राम् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् वन्दे नन्दाद्भुत ऐश्वर्यं श्रीचैतन्य महाप्रभुं यत्प्रसादात् स्यात् नीचोपि भक्तिशास्त्र प्रवर्तकः ஆளும் பரமனை கண்ணனை ஆழிப்பிரான் தன்னை தோளும் ஓர் நான்குடை தூமணி வண்ணன் எம்மான் தன்னை தாளும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டீர் ஆளும் பிறப்பிடைதோறும் எம்மை ஆளுடை நாதரே. பக்தர்களுடைய பெருமையை வார்த்தைகள்னால சொல்லி முடியாது. பக்தர்களுடைய பெருமையை அனுபவத்தில் உணர எல்லாராலையுமே முடியும். சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி திவ்ய பிரபந்தத்திலே சொல்லும் பொழுது ஆளும் பரமனை கண்ணனை ஆழிப்பிரான் தன்னை, உலகத்தையே ஆளக்கூடிய பரமவஸ்து, பரமன்னா பெரியவன் அர்த்தம். ஆளும் பரமனை கண்ணனை நம்ம கிச்சாபய கருணாசாகரன் புவன சுந்தரன் சமத்து குழந்தை நவநீத சோரன் மாலாய் பிறந்த நம்பி ஆச்சரியமான கிருபாசாகரன் அற்புதமான அந்த கண்ணனை ஆளும் பரமனை கண்ணனை ஆழிப்பிரான் தன்னை கைகளில் சக்கராயுதம் வச்சிருக்கிற அந்த பிரான் ஆளும் பரமனை கண்ணனை ஆழிப்பிரான் தன்னை தோளும் ஓர் நான்குடை தூமணி வண்ணன், நான்கு திருத்தோள்களோடு இருக்கும்படியான இந்திரநீல மணி போல ஒரு வண்ணமுடையவன். வைகுண்டவதி பெருமாள் இருக்கார் ஒன்று, நான்கு திருக்கைகள். தோளும் ஓர் நான்குடை தூமணி வண்ணன் எம்மான் தன்னை, அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பகவான். அந்த பகவான தாளும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டீர். பகவானை பார்த்து கையை கூப்பி அஞ்சலி பண்ணி, பிரபோ கிருஷ்ணா கிரிதாரி கோபாலா முகுந்தா மாதவா கேசவா வைகுந்தா ஹரே நாராயணான்னு யார் அவனுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணி சேவிக்கிறாளோ தாளும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டீர். ஆளும் பிறப்பிடைதோறும் எம்மை ஆளுடை நாதரே. எங்களுடைய சகலவிதமான ஜென்மாக்கள்லையும் எங்களுக்கு அவர்கள்தான் நாதர்கள், அவர்கள் எங்களை என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாக்கு. அதனால எப்பொழுதும் பக்த கோஷ்டியில இருக்கணும். அவனுடைய தொண்டர் குலத்துல ஒருத்தரா நம்ம சேர்ந்துட்டோம்னா அது போதும். அப்படி நின்னாச்சு, தொண்டர் குலம்னு ஒரு வரிசை இருக்கணும், இந்த வரிசையில் நீங்கள் நின்னாச்சுன்னா போதும், நிச்சயமாக அழகா பகவான் மோட்சத்தில் சேர்த்து விட்டுடுவான். இந்த பாம்பேலாம் போனோம்னா ட்ரெயினில் ஏறவே வேண்டாம், நம்ம நின்னம்னாலே ஏற்றி விட்டுடுவார்கள், அவ்வளவு கூட்டம்.
அந்த மாதிரி இந்த பக்த கோஷ்டியில போய் நின்னாச்சுன்னா நமக்கு அருகதையே இல்லைன்னா கூட அவர்கள் அழகா பகவான் பார்க்க போகின்ற அந்த வைகுந்தம்ன்ற ஒரு ட்ரெயின்ல ஏற்றி விட்டுடுவார்கள். அதனால அந்த பகவான் சிரேஷ்டமானவன், கருணாசாகரன், அவனுடைய பக்தர்களும் அத்தனை வசத்தி. அப்படி ஒரு மகாத்மா தான் கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு. அவர் பக்கத்துல போயாச்சுன்னா ஒரு மகாபாபி கூட பாகவதனா மாறிடுவானா. அவருடைய கிருபா கடாட்சம் பட்டா புலி சிங்கத்துக்கு கூட நல்ல கதி கிடைச்சிடுமா. நஜந்தானோ சத்தியம், சந்தேகமே வேண்டாம். இப்பதான் ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி தான் சைத்தன்ய மகாபிரபுடைய அவதாரம் நம்ம தேசத்துல நிகழ்ந்தது. அவர் ஆச்சரியமா எல்லாருக்கும் பக்தியை பரப்பினார். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு பகவானுடைய ஆச்சரியமான அந்த நாமத்தை ஜபிச்சு ஜனங்களுக்கு பக்தியின் எல்லையை காட்டினார். பாகுபாடு இல்லாம எல்லாரும் பகவான் அனுபவிக்கிறதுக்கான வழியை சொல்லி கொடுத்தார். பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பகவானுடைய நாமத்தை சொல்லியாச்சுன்னா அவர்கள் பகவானுக்கு பிரியமானவர்கள்னு பூமியில் நிரூபணம் பண்ண ஒரு மகாத்மா. அந்த மகாத்மா தட்சிண தேச யாத்திரை வந்தார். அப்பொழுதுதான் அந்த சோரானந்திவனம் அப்படின்ற அந்த காட்டுக்குள்ள நுழையிறார். அப்படி நுழையிற சமயத்துல தான் அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த வனத்துக்குள்ள போகாதீங்கோ, ஒரு மகா பாபி இருக்கான், கொள்ளைக்காரன் இருக்கான், எல்லாரையும் கொலை பண்றான், இருக்கிறதெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு இருக்கான், உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியறது, சன்னியாசியா தெரியறது, நல்ல மகாத்மாவா தெரியறது, தயவு செய்து நீங்க போக வேண்டாமே. சைத்தன்ய மகாபிரபு சிரிச்சார். நான் கட்டாயம் போவேன், பார்க்கலாம், யார் என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சாலும் காப்பாத்துறதுக்குன்னு ஒருத்தன் இருக்கா, எனக்கு என்ன கவலை. இந்த மனோபலம் வேணும். ஒரு கஷ்டம் வந்தா மனசு துவண்டு போகப்படாது. யாராவது நம்மளை தப்பா பேசிட்டானா ரோஷம் எல்லாம் வரக்கூடாது. அப்படியே ரோஷம் வந்தாலும் நான் பக்தி பண்ணுவேன்னு ஒரு ரோஷம் வரும். யாருமே நம்மளை ஒண்ணுமே சொல்லக்கூடாதுன்னா நம்ம உலகத்துல ஒழுங்காவே நடந்துக்கணும். எல்லா சமயத்திலையும் தப்பே பண்ணாம நீங்க நடந்துட்டாதான் யாரும் உங்களை ஒன்னும் சொல்ல மாட்டோம். அப்படி யாருமே ஒன்னும் சொல்லாதபடி நீங்க காரியம் பண்ணணும்னா முதல்ல இந்த உலகத்தை விட்டு நேர வைகுந்தம் போகணும். ஏன்னா வைகுண்டத்துல தான் உங்களை யாரும் படுத்துறதுக்கு ஆள் கிடையாது. நீங்களும் யாரையும் படுத்த மாட்டீர்கள், அவர்களும் உங்களை படுத்த முடியாது. அதனால இந்த உலகத்துல இருக்கோம்னா ஏதாவது சொல்லுவார்கள். இப்ப 4 பேர் நம்மளை பத்தி குத்தமா சொல்றதுனாலேயே கொஞ்சம் வாழை சுருட்டின்னு இருக்கும். எல்லாருமே நம்மளை கொண்டாட ஆரம்பிச்சாச்சுன்னா உருப்பட மாட்டோம். சத்தியம் இதுதான். ஏதோ 4 பேரோ 40 பேரோ 50 பேரோ நம்ம சரியா இருந்தாலும் தப்பா சொல்றதுனால அப்பப்ப நம்ம பண்றதெல்லாம் சரிதானா அப்படின்னு ஒரு சுய சோதனை பண்ணி பார்த்துக்கணும், ஒரு ஆராய்ச்சி. யாருமே ஒண்ணுமே சொல்லணும்னா நம்மளை பத்தி ஒரு நிர்ணயமே இல்லாம போயிடும். நம்முடைய பலம் தெரியாது, பலவீனம் தெரியாது, நல்லது தெரியாது, கெடுதல் தெரியாது, நம்முடைய புத்திக்கு வேலையே இல்லாம போயிடும். ஒரு 4 பேர் கேவலமா பேசுறதுனாலயோ நிஜமாவே நம்ம தப்பா தான் பண்றோமா? இல்ல இல்ல, நம்ம சரியா தான் பண்றோம். ஒரு நிமிஷம் மனசு சரின்னு சொல்லும், ஒரு நிமிஷம் மனசு தப்புன்னு சொல்லும். இப்படி ஆராய்ச்சி பண்ணும்பொழுது என்ன ஆகுறதுன்னா நம்மளை பத்தி ஒரு நிர்ணயம் கிடைக்கிறது. நம்ம யாரு, நம்ம வயசு என்ன, நம்முடைய ரூபம் என்ன, நம்ம இவ்வளவுதானா, அப்ப பகவான் ஒருத்தன் இருக்கானே, ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்னு ஒரு தீர்க்க ஆலோசனை வருது பார்த்தா. இந்த ஆலோசனை ரொம்ப குழப்பமா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். அட நிம்மதியே இல்லை, தொந்தரவாரிங்க, விட்டுட்டு ஓடி போயிடலான்னு தோணும். ஆனா இதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி உள்ள இறங்கி பார்த்துட்டோம்னா ஒண்ணுமே இல்லை. இந்த வெங்காய தோலை உரிக்கிற கதை எல்லாத்தையும் உரிச்சோம்னா உள்ள ஒன்றும் கிடையாது. அதேதான் நம்ம மனசுக்குள்ள நிறைய மூடி வச்சுட்டு இதுவா அதுவா சரியா தப்பான்னு குழம்புறோம் இல்லையா. ஒவ்வொன்றத்தான் இந்த ஆராய்ச்சி பண்ணி உரிக்க 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 ஒன்றும் கிடையாது. நம்ம ஆத்மா மனசு ஏமாத்துறதுன்னு நன்னா தெரிஞ்சுப்பாரு. அதனால எதற்கும் அசரப்படாது, காப்பாத்துறதுக்கு கிருஷ்ணன் இருக்கா. கோவர்தகிரி எடுத்து காப்பாத்தின பகவான். பஞ்சபாண்டவர்களை துரியோதனாதிகளுடைய நயவஞ்சகத்திலிருந்து காப்பாத்தின பகவான். அத்தனை பெரிய கௌரவ சபையில திரௌபதியை காப்பாத்தின பகவான். இரண்ய கசிபு நடத்திலேருந்து பிரகலாதனை காப்பாத்தின தெய்வம் நம்மையும் காப்பாத்து. என்ன கஷ்டம், பகவானுக்கு காப்பாத்துறதுலாம் ஒரு கஷ்டமே கிடையாது, கஷ்டமே கிடையாது. அவனுக்கு ரொம்ப சுகமான விஷயம் சாது ரக்ஷணம். நம்ம சாதுவா இருக்கணும். நம்ம எல்லாம் பிடாரியா இருந்தோம், பைதிகார்த்தனமா இருந்தோம், அகம்பாவியா இருந்தோம்னா அப்ப பகவானுக்கு கஷ்டம், நமக்கும் கஷ்டம், பகவானுக்கும் கஷ்டம்.
நம்ம சாதுவா இருக்கணும். அதனால சைதன்யம் சொல்லிட்டார், என்ன காப்பாத்துறதுக்கு என் கிருஷ்ணன் இருக்கா, எனக்கு என்ன கவலை அப்படின்னு ஆச்சரியமா சைதன்யர் அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டார். ரொம்ப அழகான சரீரம் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவுக்கு. மொட்டை தலை அடிச்சுண்டு காவியை உடுத்திண்டு ஜம்முன்னு இருப்பார். சன்னியாசி தான், ஆனா பார்க்கறதுக்கு ராஜகுமாரன் மாதிரியே இருப்பார். நிஜமாவே கிருஷ்ண அவதாரம் தானே, புவன சுந்தரன் தான். நிஜமாவே நன்னாவே கவனிச்சு பார்க்கலாம். தியாகம் பண்ண 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 முகத்துல ஒரு அழகு வரும். நமக்கு எல்லாத்தையும் பிடிச்சுட்டு எனக்கு எனக்கு எனக்குன்னு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே மனசு சிரித்து போயிடுறது, அதுலேயே அழகு விட்டு போயிடுது. அழகின் ரகசியம் தியாகம். உலகத்துல நல்ல அழகா இருக்கிறா அப்படின்னா, அதாவது பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் பார்க்கலாம், அவளை பார்த்தோன்னே மனசு ஆகர்ஷிக்கிறது. ஏன்னா இந்த தியாகம், அந்த தியாகத்துடைய அடையாளமாக தான் காவி வஸ்திரம் உடுத்திக்கிறார்கள். காவி வஸ்திரம்ன்றது அக்னி ஸ்வரூபம். நல்லா விறகு கட்டையெல்லாம் எரிச்சோம்னா தணல் பார்த்தோம்னா தக 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 தகதான் ஜொலிக்கும் இல்லையா, அதே வண்ணம் தான் காவியுடையது. சன்னியாசிகள் தான் அந்த காவி வஸ்திரத்தை உடுத்தனம்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது. ஒரு அக்னி எல்லாத்தையும் தகிச்சிடும், அவளுக்கு ஆசையே கிடையாது. அந்த மாதிரி வெறும் ஒரு காவி வஸ்திரம் கட்டிண்டு இந்த சைத்தன்ய மகாபிரபு அந்த நந்தவனத்துக்குள்ள நுழைஞ்சுட்டார். அழகா ஒரு மரத்துக்கு கீழே போனார், படுத்துண்டார், கையை அப்படி வச்சுட்டார், காலை நீட்டினார், ஒரு காலத்துக்கு மேலே போட்டுண்டார். ஆச்சரியமா அவர் தன்னை மறந்து ஆனந்தமா பகவானுடைய நாமத்தை மகாமந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார். இவர் ஜபிக்க ஆரம்பிச்ச உடனே பட்சிகள்லாம் கூட கொஞ்சம் சத்தம் போடுறதை நிறுத்திட்டு அழகா மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும். பெரியாழ்வார் சொல்றாரு இல்லையா, கிருஷ்ணனுடைய வேணுகானம் கேட்டாச்சுன்னா மரங்கள்லாம் கூட வளர் கொம்புகள் தாழும் இறங்கும் கொம்பும் மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும், திருமால் நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே. ஆச்சரியமா பசுமாடுகள்லாம் கூட கவிழ்ந்து இறங்கி செவியாட்டகில்லாவே பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து படுகாடு கிடப்ப. கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்திறங்கி செவியாட்டகில்லாவே. கிருஷ்ணவேணுகானம் கேட்டா பட்சிகள்லாம் கூட திறந்து வந்து அப்படியே கிருஷ்ணா அப்படின்னு பார்க்கறதுகளா. பசுவின் அந்த பசுவெல்லாம் இருக்கு ஆவினங்கள், அதெல்லாம் கால ஆட்டாமா கிருஷ்ணன் என்னமா வேணுகானம் வாசிக்கிறான், அச்சோன்னு மயங்கரதான். கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது, இந்த கோவிந்தன் குழல் கொண்டு வேணுகானம் பண்ற சமயத்துல இடானரை இடதோலடு சாய்த்து கஸ்தூரி திலகம் லலாடபடலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே அரிச்சந்தனம் சகலயன் கண்டே சமுக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. அப்படி ஒரு கிருஷ்ண பரமாத்மா அவனே இப்ப சன்னியாசி வேஷம் தரிச்சுண்டு மகாமந்திரத்தை ஜபிக்கிறான். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. விதவிதமான ராக ஆலாபனைகள்ல சைதன்ய மகாபிரபு தன்னை மறந்து இந்த நாமத்தை ஜபிச்சுருக்கார். அப்படியே மரங்கள்லாம் அப்படி மெலீசா அப்படி தென்றல் வீசறது. அந்த மரங்கள்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ண முடியும், புஷ்பத்தை அப்படி மேலே அப்படியே தூவித்தான் சைத்தன்ய மகாபிரபுடைய சரீரத்து மேலே. இந்த காட்டுக்குள்ள யாரும் மனுஷா அதிர்ந்து கூட பேச மாட்டா. அப்படியே அந்த காட்டுக்குள்ள பெருசா சப்தம் போடுறதுன்னா இந்த நவ்ரோஜி டாக்கூர் கொள்ளக்காரன் ஒருத்தன் தான். அவன் தான் கத்து 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 கத்துன்னு கத்துவான், அட்டகாசமா சிரிப்பான். 60 வயசு ஆயிடுது, உடம்புல இன்னும் திமிரு அடங்கல. ஏன்னா அந்த ராஜசம், கோபம், அகம்பாவம், அடுத்தவாளை கஷ்டப்படுத்துற புத்தி, இதெல்லாம் ராஜசம். அந்த மாதிரி ராஜசன் அவன் அப்படியே எங்கேயோ தன் கூட்டாளிகளோட ஏதோ பேசிட்டு இருந்தா திடீர்னு நன்னா சப்தமா உறக்க கத்தி நாம ஜெபம் பண்றான். வெக்கம் இல்லாம பண்ணுங்க. நம்மெல்லாம் இந்துக்கள், நமக்கெல்லாம் பயமே இருக்கப்படாது. இந்த பயம்ன்ற ஒன்னே தெரியாம இளங்கன்று பயம் அறியாதுன்னு இல்லையா, அந்த மாதிரி இந்துன்னா பயம் தெரியாதவர்கள்னு இருக்கணும். சத்தியம், பயமே இருக்கப்படாது. சங்கரர் பயந்தாரா? யதிராஜ சுவாமி ராமானுஜர் பயந்தாரா? மத்வாச்சாரியர் பயந்தாரா? பிரகல்லாதன் பயந்தானா? துருவன் பயந்தானா? ஆண்டாள் பயந்தாளா? மீரா விஷம் குடிக்க பயந்தாளா? அன்னமாச்சாரியர் பயந்தாரா? புரந்தரதாசர் பயந்தாரா? சுவாமி நம்மாழ்வார் பயந்தாரா? மதுரகவி ஆழ்வார் பயந்தாரா? பெரியாழ்வார் பயந்தாரா? எத்தனை மகாத்மாக்கள் யாராவது பயந்தாளா? இந்து தர்மத்துல கோடி விதமான பக்தர்கள் இருக்கா.
யாராவது ஒரு ஓரத்துல எதுக்காவது பயந்தாடு, பாபம் பழி இதுக்கெல்லாம் பயந்தாள் ஒழிய பக்திக்கோ நாம ஜபத்துக்கோ பகவான் அனுபவிக்கிறதுக்கோ ஒரு நாளும் பயப்படவே கிடையாது. அந்த பயம் இல்லாத ஒரு மனசு, ஏன்னா தான் போகிற பாதை சரின்னு ஒரு நிர்ணயம். நம்ம போற பாதையில் நமக்கே சந்தேகம் இருந்தா தான் பயம் வரும். நம்ம சரியான பாதையில் போயிட்டு இருக்கோம்னு நம்ம மனசுக்கு நன்னா தெரிஞ்சு கொடுத்தனா பயமே வராது. அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமா உறக்க பாடுறார். நல்லா கத்தி கத்தி நாம ஜபம் பண்ணுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் நாம ஜபம் பண்ணுங்க. எங்கேயாவது ஒரு கல்யாணம் எல்லாம் போனாலும் எல்லாரும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நாமஜபம் பண்ணுங்க. பண்ணி பாருங்க, ஒரு புரட்சி பண்ணுவோமே. இதெல்லாம் புரட்சி கிடையாது. சரியா சொன்னா நம்முடைய வழக்கம் இதெல்லாம். இன்னைக்கு வழக்கத்தை தொலைச்சுட்டோம். இதை இப்ப புதுசா பண்ணா புரட்சின்னு பேர் வந்துடுது, அவ்வளவுதான். இதெல்லாம் நம்முடைய வழக்கம். அந்த காலத்துல பெரியவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்தா கொஞ்ச நேரம் நாமஜபம் பண்ணாலும் எந்த இடமா இருந்தாலும் சரி, ஏதாவது கல்யாணமோ எதுவாக இருந்தாலும் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி ஆச்சுன்னா பகவானுடைய நாமத்தை ஜபிப்பார்கள். அதனாலதான் சனாதனமான தர்மம் நன்னா இருந்தது, பாரத தேசம் சௌக்கியமா இருந்தது. இன்னைக்கும் சௌகரியமா தான் இருக்கு. நமக்கு அதை அனுபவிக்கக்கூடிய புத்தி இல்லை, ஸ்ரத்தை இல்லை. சைதன்யனுடைய அந்த கானாமிருதம், இந்த கிருஷ்ண கர்ணாமிருதம் மாதிரி சைதன்ய கானாமிருதம் அவன் படி பார்த்தான். யார் இது? நம்முடையதான காடு, இது நம்ம காடுன்னு ஒரு அபிமானத்தில் வேற வச்சிருக்கான். இது என் காடு, இதுல யாரு இவ்வளவு சுதந்திரமா கத்தி கத்தி பசனை பண்றாளே அப்படின்னு தன் கூட்டாளிகளோட வந்தான். பார்த்தா தூரத்துல தேமேன்னு சைத்தன்ய மகாபிரபு ஒரு மரத்துக்கு கீழே படுத்துட்டு இருக்கார். கண்கள்ல இருந்து ஆனந்த பாஷ்பம் வழியறது, மயிர்கால்கள்லாம் குத்திண்டு நிக்கிறது, ரோமாஞ்சனம். அவரை பார்த்தாலே தக 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 தகன்னு ஜொலிக்கிறார். எதுக்குமே அசராதவன், மயங்காதவன் இந்த நௌரோஜி டாக்கூர். 60 வயசு கிழவன், மகா பாவி, கொலகாரன், கொள்ளக்காரன். அப்படி இடுப்புல கைய வசன அப்படியே பார்க்கிறான் சைத்தன்யர். யாருது? ஒரு சின்னவர், 24 வயசு சன்னியாசி சைத்தன்ய மகாபிரபு. 24-30 வயசு, அவ்வளவுதான். அவனுடைய பார்க்கிறான். இந்த யவ்வனத்துல தலையெல்லாம் மொட்டை அடிச்சுட்டு ஏதோ ஒரு காவி வஸ்திரத்தை உடுத்திட்டு யாராவது பைத்தியக்காரன் இருப்பானா? உலகத்துல அப்படிதானே. உலகத்துல எவ்வளவுனா நல்லா அனுபவிக்க வேண்டாமா? விதவிதமான ஆடை ஆபரணங்கள் எல்லாம் பூஷணம் என்று சௌகரியமா இருக்க வேண்டாமா? தன் பெருமையெல்லாம் தோன்றும்படியா வாழ வேண்டாமா? தோன்றி புகழோடு தோன்றுகன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாமா? எல்லாத்தையும் விட்டுவிட்டு அதுவும் அந்த உடம்ப பார்த்தா தகதகன்னு சொல்லிக்கிறது. நல்ல கட்டுமஸ்தானமான ஒரு சரீரம் சைத்தன்ய மகாபிரபுவுக்கு. பக்தாளுக்கு எல்லாருக்குமே அந்த தேக பலம் உண்டு. பார்க்கறது தேமேன்னு இருப்பானா, தேக பலம். பாயும் புலிதான் எல்லாமே, பதுங்கியா இருக்கு, திடீர்னு பாயும். அந்த மாதிரி ஒரு பலம். ஆச்சரியமா அப்படி படுத்துட்டு இருக்கார், நாமஜபம் பண்றார். இவன் இப்படி இடுப்புல கையோசனை இப்படி பார்த்துட்டே இருந்தான். அப்படியே ஆடுறான். அந்த நாமத்தை கேட்டு இவனே ஆடுறான். பசு பட்சிகளே மயங்கிறான், மனுஷன் மயங்க மாட்டானா? மகாபாபி மயங்குவானா? அவனுடைய குணம் என்னமோ பாபம், பண்றக்கூடிய காரியம் என்னமோ பாபகரமானது. ஆனா உள்ள இருக்க ஆத்மா பவித்திரமானது தானே. அவனுக்குள்ள இருக்கிற அந்தர்யாமி பரமாத்மா பவித்திரமானவர் தானே. அதனால உடம்பு தானே அப்படி ஆடையா. இது வரைக்கும் அவன் அனுபவிச்சதே கிடையாது. இது வரைக்கும் அப்படி நாம ஜபம், பக்தி, பகவத் தியானம் இதெல்லாம் ஒன்னும் தெரியாத ஒரு கருங்கல்லு. இன்னைக்கு இந்த சைதன்ய மகாபிரபுவை பார்த்துட்டான், மயங்கி போயிட்டான். ஆஹா அப்படின்னு பார்த்தான். கொஞ்ச நேரம் கேட்டுட்டே இருந்தா ஆட ஆரம்பிச்சுட்டான். தானாவே அவன் கை ரெண்டுத்தையும் இப்படி கூப்பி அஞ்சலி பண்ணிட்டான். இதுவரைக்கும் யாரை பார்த்தும் கை கூப்பாதவன். அந்த மகாமந்திரத்துடைய பலம், பகவானுடைய நாமஜபத்தை போல உலகத்துல பலமான விஷயம் எதுவுமே கிடையாது. நிறைய நாமம் ஜபிச்சுட்டே இருங்கோ. மனசுல கவலை இருக்கா, துக்கம் இருக்கா, பயம் இருக்கா, குழப்பம் இருக்கா, பிரச்சனை இருக்கா, ஆனந்தம் இருக்கா, நிம்மதி இருக்கா, விஸ்ராந்தி இருக்கா, எதுவா இருந்தாலும் நாமத்தை ஜபிங்கோ. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், யார் கூட இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும் பகவானுடைய நாமத்தை விடாம ஜபிக்கிறது அப்படின்னு ஒரு தர்மமா வச்சுக்கோங்க. அதாவது நம்முடைய வழக்கமா அது மாறிடணும். சொல்லுவாங்களே, இதெல்லாம் என் வழக்கம், மாத்திக்கொள்ள முடியாது, இதெல்லாம் என் ஸ்வபாவம். பக்தின்றது ஸ்வபாவமா வரணும். இது ஏறிட்டு இருக்க ஸ்வபாவமா வரணும். அந்த மாதிரி அவருடைய பக்தியை பார்த்து இந்த நௌரோஜி டாக்கூர் கையை கூப்பிட்டான். அவனுக்கே தெரியல, கொஞ்ச நேரத்துல கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பிச்சிடுது. கல்லு மகாபாவி கூட மனசு உருகிடுத்தான். நாமஜபத்துடைய பலம் அப்படியே கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிகிறது. கொஞ்ச நேரத்து அவனுக்கும் மயிர்கால் எல்லாம் அப்படி குத்துண்டு நிக்கிறானா. அத்தனை ஸ்ரத்தையோட கேட்டான்,
ஆனது வரைக்கும் கேட்டதில்லை. அன்னைக்கு கேட்டதுல அந்த பகவன் நாம பலம் அபாடா பரபரவன் ஓடிண்டு கிடக்கிற அந்த ஆத்மாவுக்கு இத்தனை நாள் இதைத்தான் தேடிட்டு இருந்தோமான ஒரு விசிராந்தி கிடைச்சிடும். நிஜமாவே ஆத்மா தேடிண்டு கிடக்கு. எங்கடா அப்ப ஒரு நிழல் தரும் இடம் கிடைக்கும். காதம் பலவும் உழன்று திரிந்தேற்கு அங்கு ஒரு நிழல் இல்லை, நீரும் இல்லை. சுவாமி பெரியாழ்வார் சொல்றார், எத்தனை தூரம் வேணா நீங்க ஓடுங்கோ, எவ்வளவு காரியங்கள் வேணா பண்ணுங்கோ, பகவானுடைய திருவடி இல்லாம யாருக்கும் விசிராந்தியே கிடையாது. உன் பாத நிழலால் மற்றோர் உயிர்ப்பிடம் வேற கிடையாது. இவன் அப்படியே மயங்கி போயிடா. நல்ல பாலைவனத்துல குடிக்க ஜலம் கிடைச்சா போல இருந்தது அவனுக்கு. வேர்த்து வெளியே இருக்கிற சமயத்தில் ஒரு தென்றல் காற்று வீசினா அப்படின்னு சமயம் அது போல மழையா கொட்டின்னு இருக்கு. டக்குன்னு அபாரன் சூரியன் வந்தா. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா மாதிரி இருக்கா, சூரியன் வந்துட்டாரு, சூரிய பகவான் காட்சி கொடுத்துட்டாரு. அன்னைக்கு சூரியன் பகவான் அன்னைக்கு தான் நிஜமாவே மரியாதை. மகர சங்கராந்த நீ பொங்கல் அன்னைக்கு கூட சூரிய பகவான் மரியாதையே கிடையாது. ஒரு 4 நாள் மழை வெளுத்து வாங்கி சூரியனை பார்க்க மாட்டோமா, தோச்ச துணியெல்லாம் காய மாட்டேங்கிறதே, இன்னைக்காவது வெளிச்சம் வராதா, ரோட்ல ஓடுற தண்ணி எல்லாம் வத்தி போயிடா.